ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கடலை மாவு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியை ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் வெறும் மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து அந்த கொதிக்கிற இதில் ஊற்றிடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, கடலை மாவு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க.